ஸ்ரீராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்ததன் நாளைதான் ராம நவமி என்று நாம் கொண்டாடுகின்றோம். அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்தி மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது எல்லோருக்கும் மனக்குறையாகவே இருந்தது. அவரது குல குரு வசிஷ்ட முனிவரிடம் குழந்தை பாக்கியம் பெற வேண்டி அவரது ஆலோசனையின் பேரில் யாகங்கள் செய்யப்பட்டது. அதன் பின்பு தசரத மனைவிகளான கோசலை ராமபிரானையும், கைகேயி பரதனையும், சுமித்திரை லக்ஷ்மணனையும், சத்ருக்கனையும் மகனாக பெற்றெடுத்தார்கள். அயோத்தியில் தசரத மன்னரின் மூத்த வாரிசாக நவமி திதியில் ராமர் அவதரித்தார். ஸ்ரீராமபிரான் தோன்றிய நன்னாளை ராம நவமி திருவிழாவாக இன்றும் மக்கள் ஒன்று கூடி குடும்ப விழாவாக கொண்டாடுகின்றனர். ராமபிரானை பற்றி பேசினாலே ஹனுமனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ராம நாமத்தின் மகத்துவத்தை இந்த உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை ஸ்ரீ பக்த ஹனுமனையே சேரும். நாமளும் அன்றாட வாழ்வில் நம்மை அறியாமலேயே ராம நாமத்தை உச்சரிக்கிறோம். எப்படின்னா, சாப்பிட்டாராம், சென்றாராம், போனாராம், வந்தாராம். அதையே நாம் மனத்தை ஒருமுகப்படுத்தி ராமநாமத்தை சொல்லும்போது சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். அப்படிப்பட்ட ராமபிரானின் அவதார திருநாளாம் ராமநவமி திருவிழா இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதி நமது தூத்துக்குடி சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்று சத்யநாராயண பூஜையும் அஷ்டபதி போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. நாம் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இறை அருளை பெற்றுச் செல்வோம். சரணம் சாயிராம்.